தருமபுரி மாவட்டம் அரூர் வாணியாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. 40 அடி உயரத்திற்கு ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்கலாம். விவேகானந்தன், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு வாணியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றனரா? வீடுகளுக்குள் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கிறது? பாலா, அந்த பெஞ்சல் புயல் காரணமா தருமபுரி மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்திருக்கிறது. குறிப்பாக இந்த பாதிப்பு என்பது அரூர் பகுதிக்கு தான் அதிகமாக இருக்கிறது. அரூர் பகுதியில் மற்றும் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் தொடர்ச்சியாக மழை பெய்து 35 சென்டிமீட்டர் அளவிற்கு பெய்திருக்கிறது. இதனால் இந்த அரூர் பகுதியை சுற்றிலுமாக இருக்கக்கூடிய வாணியாறு, பீனியாறு, வரட்டாறு, கூடுதலாக தென்பண்ணையாறு சுற்றி அரூர் பகுதியை சுற்றிலுமே ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த வாணியாற்றில் வரலாறு காணாத அளவிற்கு இந்த முறை மழை பெய்திருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு சேர்வராயன் மலையடிவாரத்தில் வாணியாறு அணை கட்டாத போது இது போன்ற ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு தற்பொழுதுதான் இந்த வெள்ளம், அதாவது ஆறு சுமார் 40 அடி உயரத்திற்கு இருக்கும். அதற்கு மேல் குடியிருப்பு பகுதிகள், ஆனால் ஆறு முழுமையாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறது. அரூர் ஆத்தோர வீதிகள் முழுவதுமாகவே தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. அதாவது வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையால் மாவட்ட நிர்வாகம் அரூர் பகுதியில் இருக்கின்ற வட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன், வருவாய் அலுவலர், வருவாய் ஆய்வாளர் சத்யபிரியா உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் நேற்று மாலை முதலேயே குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் முகாமிற்கு வாருங்கள் என வீடு வீடாக சென்று அழைத்திருக்கிறார்கள். ஒரு 10 குடும்பத்தினரை நேற்று இரவே முகாமில் தங்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று அதிகாலை நீர்வரத்து அதிகரித்து எதிர்பார்த்தது போலவே குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்தது. ஆனால் பெரிய அளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்ததால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆத்தோர பகுதிகளில் இருக்கின்ற வீடுகளை மட்டுமே தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் துரிதமாக மேற்கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அரூர் பகுதியில் பல்வேறு இடங்களில் அந்த பெரியார் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு பின்புறமாகவும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அதே போல அரூர் கடத்தூர் சாலையில் குரங்குப்பள்ளம் என்ற இடத்தில் சுமார் 100 மீட்டர் அளவிற்கு தண்ணீர் முழுமையாக தேங்கி இருக்கிறது. அங்கு சிறிய ரக வாகனங்கள், அதாவது டிவிஎஸ் எக்ஸல், அந்த ஸ்கூட்டி போன்ற வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு அந்த இடத்தில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தற்பொழுது வருவாய்த்துறையினர் ஒரு இடமாக இந்த தண்ணீரை கால்வாய் எடுத்து தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது இந்த அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில பின்புறமாக தண்ணீரை ஜேசிபி இயந்திரம் மூலமாக கிளியர் செய்து வருகிறார்கள். இது அரூர் பகுதியில் இது மிகப்பெரிய பாதிப்பு என்றே சொல்லலாம். அதே போல தருமபுரி பகுதியிலும், தருமபுரி நகர் பகுதியில் பெண்ணாகரம் சாலையில் உள்ள அந்த மேம்பாலம் அருகில் நந்தி நகர், ஏஎஸ்டிசி நகர் போன்ற பகுதிகளிலும் தண்ணீர் குடியிருப்புகளை முற்றிலுமாக சூழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3-4 அடி உயரத்திற்கு குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. கீழ்தளத்தில் இருப்பவர்கள் மேல் தளத்திற்கு சென்றிருக்கிறார்கள், அருகில் உள்ள வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இரவு நேரங்களில் விஷஜந்துக்கள் வீடுகளுக்குள் நுழைந்திருக்கிறதாகவும் தெரிவிக்கிறார்கள். இந்த மழை வரலாறில் இல்லாத அளவிற்கு பெய்ததால் தருமபுரி, அரூர் பகுதிகளில் பெரும் சேதம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. பாலா, மாவட்ட நிர்வாகம் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் மக்கள் பெருமளவில் அந்த பகுதியில் பாதிக்கப்படவில்லை என்பது கூறியிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி விவேகானந்தன்.